ஜென்மச்சனின்னு சொல்லும்போது மனது ரீதியா இருக்கிற கொடுக்கக்கூடிய கஷ்டம்தான். சனி பகவான் மனது ரீதியா ஒரு சஞ்சலத்தை கொடுத்துருவாரு. ஆனா பணத்தால ஒரு அடி வாங்கினா வாங்கியாச்சு 2 வருஷம். இவன் மனசு ரீதியா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி சூழ்நிலை. ஸோ இவங்களுக்கு முற்றிலும் பார்த்தீங்கன்னா வேலை, தொழில், அதே மாதிரி கடன், இந்த மூணுலையும் தான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா சுத்திட்டு இருக்காங்க. ஐயா கடன் ஏறி போச்சு, எனக்கு இந்த கடன் அடைக்கிறேன்னு சொல்லி போட்டு அந்த கடன் வாங்கி அது வட்டி மேல வட்டியாகி ஸோ இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தொழிலும் பார்த்தீங்கன்னா நிரந்தர தொழில் ஒன்றும் இல்லை. இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்க, ஒரு 2 மாசம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாசம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேலையிலையும் அதே தான். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒரு இன்கிரிமெண்ட் இல்லை, ஒரு பதவி உயர்வு இல்லை. ஸோ இப்படியே தான் ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிவர்த்தி இருக்குமா? இவங்களுக்கு மெயினாக இந்த பீரியடில் இதற்கு முன்னாண்ட நினச்சி சலிச்சு விட்டது என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா, நான் வேலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறேன், இந்த டயத்தில் எனக்கு ப்ரமோஷன் வர வேண்டியது, எனக்கு வர வேண்டியது எனக்கு வரல, எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க போயிடுச்சு, அப்போ எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்காதா அப்படி எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்க்காமல் திடீர்னு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். இது உறுதியாக நடக்கும். அது போக இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண சொல்லுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது போக இப்போ வேலை கிடைக்கல அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக இதற்கு முன்னாண்ட வேலை கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையிலுமே சங்கடம், சலிப்பு, குழப்பம், அந்த வேலையிலும் கஷ்டம் இருந்திருக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய வேலை தான் அவங்க ஃபியூச்சரை நிர்ணயம் பண்ணும். அப்போ நல்ல சம்பளமாக இருக்கும், இல்லை நல்ல வேலையாக இருக்கும், அதில் நல்ல முன்னேற்றம் நல்லபடியாக வருவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்கும். இது அட்டகாசமான டைம் மீனராசிக்காரங்களுக்கு. இதே அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் எங்கேயோ போயிடுவாங்க. சிறப்புங்க. ரொம்ப நல்லபடியாக வருவதற்கு இந்த டைம் அவங்களுக்கு கை கொடுக்கும்.